கர்த்தர் இந்த புதிய வாரத்தை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சற்று நேர சிந்தைக்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் அப்படின்னா, ஒரு காட்சியை பார்க்கிறோம், ஒரு பசுமையான இடத்தை கண்கள் பார்க்கிறது என்று சொன்னால் அது இருதயத்தை பூரிப்பாக்கக்கூடியது, சந்தோஷப்படுத்தக்கூடியது. விசேஷமாக நாம் டூர் போவோம், போகிற இடங்களில் நல்ல பசுமையான இடங்கள், பள்ளத்தாக்குகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள், இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். அதுதான் கண்களின் ஒளி, கண்களுடைய பார்வை. அந்த பார்வையானது நம்முடைய இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் போன இடத்துலையே கூட சண்டை போட்டுக்குவாங்க. அது கொண்டு வரல, ஊறுகாய் கொண்டு வரல, காய் கொண்டு வரல, சாப்பாடு கொண்டு வரலன்னு. அது அல்ல, அந்த பூரிப்பு அல்ல, அது பிரச்சனையை தான் கொண்டு வரும். நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கடந்து சென்று அந்த இருதயம் நல்ல காட்சிகளாக இருந்தால் மட்டும், நல்ல பார்வையாக இருந்தால் மட்டும் அது நமக்கு இருதயத்தை பூரிப்பாக்கும். அடுத்த வார்த்தை நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஆக நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும், புஷ்டியை உண்டாக்கும். அதைத்தான் இந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நற்செய்தி என்பது என்ன? நல்ல செய்திகளை கேள்விப்படுவது. இப்படித்தான் ஒரு ஊரிலே ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர், அவர் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு குடிசை வீடு. இவர் செல்வந்தர், அந்த குடிசை வீட்டில் இருக்கிறவர் ஏழை. அந்த வீட்டில் ஒரு பூசணிக்காய் விதை போட்டாங்க, அது முளைச்சிது. அது நல்ல ஒரு கொடியாக வந்து ஒரு பெரிய பூசணிக்காய் அதில் காய்ச்சிருந்தது. இந்த பணக்காரருக்கு பூசணிக்காய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவர் போய் கேட்டு கூட வாங்கியிருக்கலாம், அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பூசணிக்காய் என்ன விலை கொடுன்னா அவர் ஃப்ரீயாக கூட கொடுத்துருப்பார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், யாருக்கும் தெரியாமல் நைட் நேரத்தில் போய் அந்த பூசணிக்காவை அறுத்து திருடி கொண்டு வந்து வீட்டில் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டார். இப்போது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பூசணிக்காயை காணோம். யாரா எடுத்ததுன்னு பார்த்தா கடைசியில் இந்த பணக்காரர் தான் எடுத்தாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நமக்கும் கூட அப்படி தான், நம்ம வீட்டு தோட்டத்தை விட அடுத்த வீட்டு தோட்டத்தில் இருந்து திருடி தின்னா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கே நிறைவாக இருக்கும். அது மாதிரி இவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அது தப்பு, அது அப்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த வசனத்துடைய நோக்கம். அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோடனே யார் திருடுனது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இவர் தான் திருடிட்டார் அப்படின்ட்டாங்க. அவருடைய பழக்கம் அப்படியே போயிடுச்சு, பூசணிக்காய் திருடினவர்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், ராமசாமி வீடு எங்கே இருக்குதுங்க, அந்த பூசணிக்காய் திருடினார் பார்த்தீங்களா, அவர் வீட்டுக்கு எழுத்த வீடு, இந்த இடம் எங்கெங்க, இந்த கோயில் எங்கே இருக்குதுங்க, அந்த பூசணிக்காய் திருநாள் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு அவர் பேர், கெட்ட பேராக துர்ச்செய்தி பரவிக்கிட்டே இருக்குது அவர் திருடுறதுனால. அது முதல் தலைமுறை போச்சு, 2வது தலைமுறை போச்சு, 3வது தலைமுறை போச்சு. என்ன செய்கிறதுனே தெரியல. பேர பையன் வந்துட்டான், அவனுக்கும் அதே தான், யாரே இந்த பூசணிக்காய் திருநாள் அந்த பேர், அவனோட பேரனாடா நீயே அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. அது அவனுக்கு ரொம்ப சங்கடத்தை உண்டாக்குனதுனால என்ன மாதிரி ஒரு ஊழியர்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரிங்க இப்படி ஒரு சங்கடமாகி போச்சு, எங்கள் தாத்தா காலத்தில் செஞ்ச தப்பு, நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு. அப்போ அவர் சொன்னாராம்மா, இப்போ தான் நீ வசதியாக இருக்கியே, நல்ல வேலை பார்க்குறியே, டெய்லி ஒரு 50 பேருக்கு ஒன்றால் சோறு போட முடியுமா? சரி போடலாங்கய்யா அப்படின்னு. ஒரு 50 பேருக்கு ஒரு மாதம் நீ சோறு போடு அப்படின்னு சொல்ல, இவனு டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போது பேர் பூசணிக்காய் திருந வீடுன்னு போய் இப்போது யாராவது ஒரு வீட்டு அட்ரஸை கேட்டால், அந்த அன்னதானம் போடுறாரே அவர் வீட்டு பக்கமா, அந்த சாப்பாடு கொடுக்குறாங்களே மதியானம் அவர் வீட்டுக்கு எடுத்து விடா அப்படின்னு சொல்லி இப்போ பூசணிக்காய் திருடுனது அன்னதானமாக மாறிப்போச்சு. இதைத்தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறது அப்படின்னு. அதை பொய் சொன்னால் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் அந்த கதையோட உண்மையான அர்த்தம். துர்ச்செய்திங்கிறது என்னாகுன்னா வேகமாக பரவும், ஆனால் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். பூசணிக்காய் திருடன் அப்படிங்கிறது துர்ச்செய்தி, அன்னதானம் போடுற வீடுங்கிறது நற்செய்தி. அந்த நற்செய்தி தான் மனிதர்களுக்கு எலும்புகளை என்ன செய்யுமா? புஷ்டியாக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஆகவே நல்ல செய்திகளை சொல்லுவோம், நம்முடைய கண்கள் ஒளி நிறைந்த கண்களாக இருப்போம், ஒளி இழந்த கண்களாக இல்லை, ஒளி நிறைந்த கண்களாக இருப்போம். ஆகவே
தேவன் சொல்ல, நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சம், இந்த நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தியை நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? 29வது வசனத்தையும் வாசிக்கிறோம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கேட்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நாம் கொஞ்சத்திலேயாவது என்னவா இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? துன்மார்க்கருக்கு ஆண்டவர் எப்பயுமே எப்படி தான் இருக்கிறாரு? தூரமாக தான் இருக்கிறார். துன்மார்க்கருடைய பேச்சு அவர் கேட்க, நம்ம நினச்சிக்குவோம் அவங்க நல்லா இருக்காங்களே, வசதியாக இருக்காங்களே, கோடியாக இருக்காங்களே, வீடு மேலே வீடு கட்டுறாங்களே, அவங்கெல்லாம் கடவுளையே கும்பிட்றது இல்லையே, எந்த கடவுளையுமே கும்பிட்றது இல்லையே, அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா துன்மார்க்கர் வளர்ந்து கொண்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? தூரமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ நம்ம ஆறாவில் கேட்டோம் இல்லையா, அந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர், அவர் எவ்வளோ பாராட்டுகள் பரிசுகள்லாம் பெற்றவர். ஆனால் இப்போது 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியலை. அல்லேலூயா சொல்லாமா? துன்மார்க்கமான வாழ்வு. இப்போ இடையில ஒருத்தர் கூட இறந்துட்டார், ஒரு சினிமா நடிகர், நல்ல ஃபேமஸ், நல்ல புகழ் பெற்றவராக தான் இருந்தார். ஆனால் துன்மார்க்கம். அல்லேலூயா சொல்லாமா? அவர் மதுவுக்கு அடிமையாகி குடியை கெடுக்குங்கிறது இந்த நபரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? பணங்கள் இருந்தது, காசு இருந்தது, புகழ் இருந்தது, பெருமை இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் வாழ்க்கை துன்மார்க்கமாக இருந்தது. 60,000 ரூபாயும் ஒரு சரக்கு பாட்டில். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ஒரு பிளாட்டே வாங்கிடலாம் இல்லையா? 10 சரக்கு பாட்டிலுக்கு ஒரு பிளாட்டே வாங்கிடலாம். ஒரு சாராயத்தினுடைய விலை 60,000 வச்சு குடிப்பானாமா அந்த ஆள். அப்போது மரணம் ஆயிடுச்சு, 46 வயசில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது துன்மார்க்கருக்கு கர்த்தர் எப்படி தான் இருக்கார்? தூரமாக தான் இருக்கார். அவங்க ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்கவே மாட்டார். நாம் நினச்சிக்குவோம் அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் ஒரு நிமிஷத்தில் பாளையம் இறங்குவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உன் கண்களின் காட்சியின்படி நட, உன் விருப்பத்தின்படி நட, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் ஒரு நிமிடத்தில் கர்த்தர் பாளையம் இறங்கி உன் வாழ்க்கை அழித்து போடுவாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஸோ துன்மார்க்கருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நிறைவாய் இருக்காது. நீதிமான்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. 33வது வசனத்தையும் வாசிக்கிறோம் அதே புஸ்தகத்தில். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அல்லேலூயா சொல்லாமா? ஞானம் நமக்கு வேண்டும். ஒரு செயல் செய்வதற்கு, ஒரு காரியம் செய்வதற்கு நமக்கு நல்ல ஞானம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லாமா? மேன்மைக்கு முன்னானது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய இடங்களில் போய் பார்த்தா சொல்லுவாங்க, அவங்க அகந்த உள்ளவங்க, அவங்க திமிரு உள்ளவங்க, அது உள்ளவங்க, இது உள்ளவங்க. அந்த பேர் எடுக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே என்ன பேர் எடுக்கணும்? தாழ்மையாக இருக்கிறவங்க, எளிமையாக இருக்கிறவங்க, சாதாரணமாக இருக்கிறவங்க, அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்? பேர் எடுக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மை வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக தாழ்மையை நீங்களும் நானும் ருசித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தாழ்மைங்கிறதே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், நாங்கள் பேசுகிறது தான் பேச்சு, உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா சொல்லாமா? அப்படி தான் தம்பி நின்றுட்டு இருந்தாங்க, அந்த இனியா பிஸ்கட்டை தூக்கி போட்டுருச்சு கீழே கொடுத்து, ஏதோ ஒரு கோபம் அதுக்கு கீழே தூக்கி போட்டுருச்சு. இப்போ ஜான் சொன்னார், பாருங்கள் பிள்ளைங்க பிஸ்கட்டை தூக்கி போடுறாங்க. நான் சொன்னேன், நான் பிள்ளையவே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லாமா? சின்ன வயசில் கிங்ஸ்லி குறும் பண்ணும்போது பிஸ்கட்டை தூக்கி போட்டால் எந்த இடத்துல போய் பிஸ்கட் விழுந்தோ அந்த இடத்துல அவனை வீசி விட்டுருவேன். அல்லேலூயா சொல்லாமா? பாஸ்டம்மா கூட பதறிடுவாங்க, ஐயோ ஐயோன்னு. பிஸ்கட்டுக்கு தான் ஓடிட்டோம் அப்படி வீசி விட்டுறது குழந்தைய. அப்புறம் போய் கரெக்டாக அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிடுவாங்க? தேடி எடுத்துக்குவாங்க. அப்புறம் வா கிட்டக்க. அல்லேலூயா சொல்லாமா? இப்போ குழந்தைகளை நம்ம அப்படி பக்குவப்படுத்தணும். தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு அவங்கள உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம குழந்தைங்கன்னு கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்து, நிறைய செல்லத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையை வீணடிக்கிறது யார் தான்? பெற்றோர்கள் தான். அல்லேலூயா சொல்லாமா? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய மரங்கள்,
நெற்கதிர்கள் இதெல்லாம் விளைஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? தலை குனிஞ்சு தான் இருக்கும். அதுக்காக அது கோலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதனுடைய அதிகாரத்தை, அதனுடைய ஆசீர்வாதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் முதல்ல எப்படி இருக்கணுமா? தாழ்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு, ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். சோர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன சோர்வு இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சோர்வு எதனால் உண்டாகிறது? நம்ம விருப்பப்படுறது கிடைக்கலன்னா சோர்வு உண்டாகிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரீரத்தில் எதுக்கு சோர்வு உண்டாகுது? தேவையான உணவு உள்ளே போகாதனால சோர்வு உண்டாகுது. ஆனால் அப்படி சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் தருகிறார். பசியோடு பட்டினியோடு கஷ்டத்தோடு வர்றவனுக்கு ஒரு வாயு சாப்பாடு கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு அவன் எப்படி பலன் அடைகிறானோ, அதுபோல் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு ஆகாரம் போல் அந்த வேத வசனத்தை அவர் கொடுத்து நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒருபோதும் சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. நான் ஏற்கனவே 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் இந்த எல்லாவற்றுக்கும் தீர்வு வேதாகமத்தில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்குது. எதுக்குமே தீர்வு இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போ அந்த தீர்வை நோக்கி நீங்களும் நானும் போகணும்னா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். 30வது வசனத்தை வாசிக்கிறோம். சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இளைஞர்கள் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோன்னா, எப்பயுமே புஷ்டியாக, எப்பயுமே பலன் உள்ளவங்களா, எப்பயுமே ஆரோக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதனால தான் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 100 இளைஞர்களை கொடுங்க, நான் இந்தியாவை மாட்டி காட்டுறேன்னு விவேகானந்தர் சொன்னார். அந்த மாதிரி இளைஞர்களை எதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க பலன் உள்ளவங்களாக இருப்பாங்க, திடாத்காத்திரமாக இருப்பாங்க, அவங்களால ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்கள செலக்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்க கூட இடறி விழுவாங்களாம், அவங்க கூட சோர்ந்து போயிடுவாங்களாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அடுத்த வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் புது பலனை தருகிறவராக இருக்கிறார். புது பலனை அவர் தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய பழைய பலன் அல்ல, பழைய சந்தோஷம் இல்லை, பழைய ஆசீர்வாதம் இல்லை, ஒரு புதிய நன்மையை, ஒரு புதிய பலத்தை நமக்கு தந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போட மாட்டார், ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் கண்களின் ஒளி என்ன செய்யுமா? இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அது இருந்தால் தான் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது இருந்தால் தான் நமக்கு அப்படிப்பட்ட நன்மையை நாம் ருசிக்க முடியும். புது பலன் அடைந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக இருப்போம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? இது கூட ஒரு வாலிபர்களுடைய சந்தோஷமான செய்தி தான், வாலிபருடைய ஒரு நற்செய்தி தான். அவங்க ராஜா ஒரு பொற்சிலையை வைத்து அதை நீங்கள் வணங்கணும். நாதஸ்வரம், கிண்ணறம், மேலே வாத்தியங்கள் இப்போ வாசிக்கப்படும். அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? அந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறார். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவருக்காகவே வாழ்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்த விக்கிரகங்களுக்கு தங்களை செவி கொடுக்க மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு 7 மடங்கு அக்கினி சூளையை அதிகப்படுத்துகிறாங்க. அப்படி படுத்தும் பொழுது தான் இந்த இந்த நல்ல ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குமூலத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த அருமையான வாலிபர்கள் தர்றாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த 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 விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் வேணும். ஆமென். நம்ம சொல்லுவோம், அந்த போங்க இளவு வீட்டுக்கு போய் சாப்பிடாதீங்க, கெடா விருந்துக்கு போகாதீங்க, அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு.
மீறி போய் சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாமல் வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்டே ஜெபம் பண்ண வருவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? கஷ்டம் பார்த்தீங்களா? அதனுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறீங்களா? உள்ள சோத்திரம் பண்ணியாவது சாப்பிடுங்க அப்படின்னா அதுவும் நம்ம மறந்துடுவோம். அங்கே போய் நின்று சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஐயனார் கோயிலில் கெடா வெட்டும்போது சோத்திரம் சோத்திரம்னா சரியாக வருமா? வராதே. அதனால தான் நம்ம சொல்லுவோம், முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் சொந்த பந்தத்தை நேசிக்கிறோம், சொந்த பந்தத்தை நம்ம நம்புகிறோம், சொந்த பந்தத்துக்கு மரியாதை கொடுக்குறோம், கரெக்டு தான். ஆனால் ஆண்டோடைய வசனத்துக்கு நான் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். இந்த அக்கினி சூளைக்கு ராஜாவுடைய உன் கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். அந்த உறுதி உங்களுக்கு எனக்கும் வேணும். அதுதான் நற்செய்தி. அல்லேலூயா சொல்லாமா? சரி, யாரா பார்க்க போகிறா? இவங்க அவங்க ஊர்லேயே இல்லை. இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் அவங்க ஊரில் இல்லை. அவங்க சொந்த பந்தம் பக்கத்தில் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அவங்க யூத தேசத்தை சேர்ந்தவங்க. அவங்க இங்கே பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமைக்கு முதல்ல உரிமை கிடையாது, அது வேறு விஷயம். அல்லேலூயா சொல்லாமா? ஆனாலும் அவங்க ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறாங்க. எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். நாங்கள் விசுவாசித்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் இந்த நற்செய்தி யாருக்கு கொடுக்குறாங்க? ராஜாவுக்கே கொடுக்குறாங்க. ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க, முடியாது அப்படின்னு. தூக்கி போடுறா நெருப்புலன்னாங்க. தூக்கி போட்டாங்க. கொஞ்சம் கூட முடி கூட கருகலை, அவங்க போட்டிருக்கிற துணி கூட கருகலை. 3 பேரை தூக்கி போட்டால் 4ஆவதாக ஒரு ஆள் நிற்கிறான்டா, யாரா பிடிச்சி வெளியே கொண்டு வாங்கடா அப்படின்னு வெளியே கொண்டு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அக்கினி அவங்கள ஒரு சேதமும் படுத்தாதனால ராஜா தேவனை விசுவாசிக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் நற்செய்தி. இதுதான் எலும்புகள் என்ன செய்யும்? புஷ்டியாக்கும். சரி, யாரும் பார்க்கல, சரி கும்பிடு தானே சொல்ல, ஒரு கும்பிட போட்டுக்குவோம் அப்படின்னு டக்குன்னு கும்பிட போட்டுக்கிட்டு எழுந்திருக்கிறது பெரிய விஷயம் அல்ல. விசுவாசத்தில் உறுதியாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிக்கிறோம். 18வது வசனம். விடுவிக்காமல் போனாலும், அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் நம்புகிறோம், எங்கள் ஆண்டவர் எங்களை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவார்னு நம்புகிறோம். ஒருவேளை அவர் காப்பாற்றாமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க. என்ன செஞ்சாலும் நாங்கள் உன் பேச்சுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் தேவனை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம். இதுதான் நற்செய்தி. இதுதான் கண்களுடைய ஒளி, இருதயத்தை பூரிப்பாக்கும். இதுதான் நற்செய்தி, எலும்புகளை புஷ்டியாக்கும். அல்லேலூயா சொல்லாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 47வது வசனம். 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்களுடைய கைகளை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லாமா? தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட் இது. சின்ன பையன், வாலிபர் கூட இல்லை, ஒரு 15 வயசு, அந்த ஸ்டேஜ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், ஒரு சின்ன பையன். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? வன்முறையினால் ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணுற தேவன் அல்ல. எங்கள் தேவன் அன்பான தேவன், எங்கள் தேவன் கிருபையின் தேவன், எங்கள் தேவன் இரக்கத்தின் தேவன். முதல்ல நீ அதை செய்யப்பா, இந்த ஜனக்கூட்டங்கள்லாம் அறிந்து கொள்ளட்டும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் உங்களை என்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பார். கோலியாத் நிற்கிறான். இந்த தாவீது சின்ன பையன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். ஆமென். அல்லேலூயா. யுத்தம் யாருடையதுங்க? கர்த்தருடையது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள் எல்லாமே நாம் நம்முடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் யார் ஒருவர் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தரை நம்புகிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திராம் புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்கும்போது அதில் இருக்குது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று காணும் எகிப்தியனை வாழ்க்கையில் என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆக யுத்தம் கர்த்தருடையது. அதை முதல்ல ரிசீவ் பண்ணுங்க. நம்ம முயற்சி எடுக்க வேண்டாம், நம்ம செயல்பட வேண்டாம், நம்ம எதையும் பிரச்சனைகளை உண்டாக்கிக்க வேண்டாம். நம்ம அமைதியாக இருப்போம். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணால் வெற்றி நமக்கு தான். நம்ம யுத்தம் பண்ணால் தோல்வியிலையும் முடியும், ஒருவேளை வெற்றியிலையும் முடியும்.
ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணால் நிச்சயமாக வெற்றி தான். லேலியா சொல்லாமா? அந்த வேகத்தோடு தான் இவன் ஒரு கவன் கல்லை எடுத்து கல்லையும் எடுத்து கவனையும் எடுத்து அந்த கோலியாத் மேலே அடிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை தருகிறார். அல்லேலியா சொல்லாமா? பெரிய ஈட்டி அல்ல, பெரிய ஆயுதம் அல்ல அவனுடைய வெற்றிக்கு காரணம். ஒரு சின்ன கூழாங்கல், சிறிய கல்லும் ஒரு கவனும் தான் அவனுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. காரணம் அவன் கர்த்தர் மேலே வைத்த விசுவாசம். இந்த நற்செய்தி, அல்லேலியா சொல்லாமா? எந்த நற்செய்தி? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். அதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:7. இருந்தால் அவனிடத்தில் வந்து சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலியா சொல்லாமா? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு எப்படி இருக்கணுமா? பிரியமாக இருக்கணுமா? அப்படி பிரியமாக இருந்துட்டா நம்முடைய எதிரி கூட நம்ம இடத்துல எப்படி வருவானா? சமாதானமாக வருவான். கர்த்தருக்கு பிரியமானபடி நீங்களும் நானும் நடந்து கொள்வோம். அல்லேலியா சொல்லாமா? இதுதான் ஒரு நற்செய்தி. இதுதான் கண்களின் ஒளி. இதுதான் நற்செய்தி. கர்த்தருக்கு பிரியமாய் நீங்களும் நானும் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எதிரிகளை கூட நம்மிடத்தில் சமாதானமாகும்படி செய்வார். சமாதானம் வந்து விட்டாலே நம் வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். ஆகவே தேவ கரத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அல்லேலியா சொல்லாமா? கர்த்தருக்கு பிரியம் என்ன? நல்ல ஜெபம் பண்ணுறது கர்த்தருக்கு பிரியம். நல்ல வேதம் வாசிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். உபவாச ஜெபம் பண்ணுறது கர்த்தருக்கு பிரியம். ஆண்டோடைய ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறது கர்த்தருக்கு பிரியம். அப்படி நிறைய பிரியம்னு நிறைய வசனங்கள் இருக்குது. எதெல்லாம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவருக்காக நாம் கொடுக்க ஆண்டவர் நம்ம மேலே என்ன செய்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். அப்படி அந்த மாதிரி பிரியமாய் தேவன் எதையெல்லாம் விரும்புகிறாரோ, எதையெல்லாம் செய்தால் தேவனுக்கு சந்தோஷம் உண்டாகுமோ அதை நீங்களும் நானும் செய்யும் பொழுது கர்த்தர் சமாதானத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்ய நம்ம கற்றுக் கொடுக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். சோத்தரிக்கிறோம்.